பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நமக்கு ஒரு ஃபிபனாக்கி இண்டிகேட்டரை எப்படி ஒரு அக்யூரேட்டாக யூஸ் பண்ணலாம் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து இது ஜஸ்ட் ஃபிபனாக்கினா ஒரு கேல்குலேஷன் வேல்யூஸ் தான் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இதை எந்த இண்டெக்ஸ்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மார்க்கெட் இண்டெக்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி இண்டெக்ஸ்லேருந்து நீங்கள் அந்த மாதிரி கோல்டு, சில்வர், பிட்காயின், இத்தனையும் இதனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இது இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன, அதோட செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் ஆக்சுவலாக பார்க்கணும். ஏன்னா இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம் அந்த மாதிரி நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ட்ரி இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுனில் இருக்கிற லைன் இருக்குல்ல, இந்த 0 லைன், இது உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட். அதாவது கால் ஆப்ஷன் பை பண்ணணும்னா அதே மாதிரி இந்த 1ங்கிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு உண்டான லெவல். ஓகேவா. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போதே லைவில் இது வந்து உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் அதுவே கொடுத்துரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸோ இப்போ இங்கே வந்து இது 0 அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி போகலாம். ஸோ 2 சினாரியோ நடக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ டவுனில் இருக்கிற லெவல்லேருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னு வைங்க. நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டு நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் 0.3236 லெவலு இல்லை 0.382 லெவலில் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். இல்லைன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 0.5 0.618 லெவலுக்கு வரும். ஓகேவா. ஸோ நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அதிகபட்சமாக நீங்கள் ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 0.5 0.618 லெவலோட உங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, கரெக்டாக 0.5 லெவலையோ இல்லை 0.618 லெவலையோ எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற இந்த 1 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டே போங்க. ஸோ இது என்ட்ரி எக்ஸிட்லாம் அதுவே உங்களுக்கு வந்து ஈஸியாக கொடுத்துரும். நீங்கள் கரெக்டாக என்ன மாதிரி ஒரு என்ட்ரி உங்களுக்கு கிடச்சிருது, ஆனால் எக்ஸிட் என்ன பண்ண போகிறீங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஸ்கேல்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0.236 இல்லை 0.382 லெவலில் எக்ஸிட் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் நான் வந்து வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0.5 0.618 லெவலுக்கு டார்கெட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே எனக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, டாப் லைன், அது வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா. ஆனால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே இந்த 2 தான் ரொம்ப முக்கியமான லெவல். ஃபிபனாக்கி இந்த 0.5 0.618 வந்து ரொம்ப முக்கியமான லெவல். ஸோ இந்த லெவலுக்கு வந்துட்டு என்னனாலும் டிசைட் ஆகலாம். ஸோ அந்த ரீசனாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே சேஃபான ட்ரேட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக 0.5 0.618 லெவலில் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு 0 லெவலில் வந்து என்ட்ரி கிடச்சது. கிளியராக பாருங்கள், உங்களுக்கு டாப் லைன் வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி இப்போது பேங்க் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டியும் கிளியராக போயிருக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டி சார்ட்டு, ஸோ நீங்கள் பக்காவான என்ட்ரிக்கு மட்டும் வெயிட் பண்ணால் போதும். ஸோ அந்த இண்டிகேட்டரே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி இந்த 1 லெவல் இல்லைனா 0 லெவலுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். டார்கெட் வந்து அதிகபட்சம் 0.5 0.618 லெவல் டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் மேலேருந்து இப்போ புட் ஆப்ஷன் எடுத்தாலும் இந்த லெவலில் டார்கெட் பண்ணுங்கள். கீழே இந்த லெவல்லேருந்து இப்போ கால் ஆப்ஷன் எடுத்தாலும் 0.5 0.618 லெவலில் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த இண்டெக்ஸ்னாலும் இதை யூஸ் பண்ணலாம். டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள், கொஞ்சம் அக்யூரேசிக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா. ஏன்னா 1 மினிட் 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 மினிட்ஸில் நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் இன்னுமே கன்ஃபர்மேஷனோட ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 15 மினிட்ஸில் பாருங்கள். ஸோ இதுக்கு ஹையரான டைம் ஃப்ரேம் போவானா, இதுக்கு லோயரான டைம் ஃப்ரேம் போவானா, 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பிட்காயினும் பாருங்கள், இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிளியராக இங்கே பாருங்கள், என்ட்ரி கொடுத்துருக்கு, கரெக்டாக போயிட்டு இந்த லெவலில் உங்களுக்கு ரீச் ஆகிருக்கு. மறுபடியும் பாருங்கள், கரெக்டாக 0.5 0.618 லெவலுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ராடேக்கு இது போதுமானது. நீங்கள் வந்து நீட்டாகவே ட்ரேட் பண்ணலாம்.
ஸோ இங்கே பாருங்கள் கிளியராக இங்கே டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இப்போ பவுன்ஸ் ஆகி கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் கோல்டு இங்கே வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு என்ட்ரி கரெக்டாக பாருங்கள் 0லேருந்து 1 லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடேக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இண்டெக்ஸ்னாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் பார்த்தாலுமே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 1 வீக்கோ 2 வீக்கோ இல்லை 1 மந்த் கூட நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் தப்பே இல்லை. ஸோ ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, இது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ரியல் ஃபண்டை போட்டு ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ ஓகே இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கலாம், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணலாம், இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா ஐடியாவும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸோடு இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் பிவட் பாயிண்ட்ஸ் பை டிஜிடின்னு இருக்கும். சரிங்களா? உங்கள் ட்ரேடிங் வியூ போங்க, ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டர்ஸ் டேப் போங்க. இண்டிகேட்டர்ஸ் டேப் போய்ட்டு சர்ச்சில் இந்த இது டைப் பண்ணுங்கள், ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இண்டிகேட்டர் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அங்கே பாருங்கள் ஆத்தர் நேம் பார்த்துக்குங்க, DGTRDன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இண்டிகேட்டரோட நேமு. இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் செட்டிங்ஸ் பாருங்கள். இன்புட்ஸில் ஃபஸ்ட்டு இந்த பிக்கை ஃபிபனாக்கி டூல் டிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஆகும். ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டீவியேஷன் 5, டெப்த் 5 கொடுத்துக்கோங்க. ஸோ இது பிவட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம இதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, பட் இதெல்லாம் எப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ்லாம் வேணாம், இந்த பாக்ஸ் வேணாம், டைம் ஜோன்லாம் எடுத்துருங்க, இந்த ஜிக்ஸாக்லாம் வேணாம். சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபிபனாக்கி லெவல்ஸ் இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே டிக் கொடுத்துக்கோங்க. 0, 0.236, 0.382, 0.5, 618, ஸோ 786, 1 இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் இந்த 3 பாக்ஸ் வேணாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொடுக்கல. ஸோ நீங்களும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் செட்டிங்ஸ் இதுதான். ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த லேபிள்ஸ் லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 பாக்ஸும் கொடுத்துக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் இவ்வளோ தான், சிம்பிள் தான். ஸோ எதுக்கும் நல்லாவே கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் எப்போவுமே பெட்டர் தான். ஓகேவா? ஸோ ஏன்னா இண்டிகேட்டர் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் நிறைய வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்காது. ஸோ அந்த ரீசனில் தான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல பேக் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரியல் ட்ரேட் பண்ணுறது எப்போவுமே பெட்டர். சரிங்களா? ஸோ இது போக நம்மளோட கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெலகிராம் குரூப்பில் நம்ம வந்து கேன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ராடேக்கு வீக்லி அண்டு மந்த்லி இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஹை அக்யூரசியான லெவல்ஸ் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட இண்டிகேட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. கேன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ராடேக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சுருக்கிறோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன பயஸில் இருக்குது, புல்லிஷா பீரிஷா, இல்லை நம்ம ட்ரேட் எடுக்கணுமா வேணாமா, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி நம்மக்கிட்ட இண்டிகேட்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வேணும்னு விருப்பப்படுறவங்களும் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.